ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் மேட்ச் T20 வேர்ல்டு கப் 2024. இங்கிலாந்து இந்தியா ஆடுறப்பே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்தியா தான் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சப்பயுமே இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம்ன்றது நான் வந்து டெலகிராமில் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாமே கரெக்டாக சொன்னேன். பட் டீமில் அக்ஷர் பட்டேலை எடுக்காமல் கொடுத்துருந்தேன் ஸ்மால் லீக்கு. அதனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக போய் முடிஞ்சிருந்துச்சு. ப்ளஸ் அதில் சின்ன ஒரு மிஸ்டேக்கு, மறுபடியும் விராட் கோலியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆனேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ரோஹித் சர்மாவோ இல்லை சூரியகுமார் யாதவ் கொடுத்துருந்தா நல்ல ஒரு வின்னு கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிங்க. ஃபைனல் டீமு கிராண்ட் லீக்கை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, ரொட்டேஷன் பேஸில். ஸோ பேட்டில் வைஸாக இந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பிளேயர் வந்து அவுட் ஆவாங்க. அதேமாரி ஸ்லோ ட்ராக் இதை வச்சு நம்ம டீம்ன்றதை ரொட்டேஷன் பேஸில் வந்து எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்ப்போம் வேர்ல்டு கப் ஃபைனலு. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறது தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கா க்ளோஸ் மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் வந்து ஃபைனலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. வெற்றி வாய்ப்பு அதிகமாக இந்தியாவுக்கு தான் இருக்குது. காரணம் என்னென்னா அவங்களோட பவுலிங் யூனிட்டு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பவுலிங் யூனிட் நல்லா இருந்தாலுமே பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க டாப் ஆர்டர். ஸோ அவங்க பவுலிங்கை வச்சு அவ்வளோதான் வந்து பவுல் பண்ணாலுமே பேட்டிங் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இந்தியா சைடில் பேட்டிங்குமே நல்லாவே ஆடுறாங்க. எல்லாருமே வந்து நல்லா ஆடிருக்காங்க, விராட் கோலி சிவம் டூபேவை தவிர்த்து. ஸோ சிவம் டூபேவை தூக்கிட்டு அந்த இடத்துல சஞ்சீவ் சாம்சனோ வேறு பிளேயரோ எடுத்துகிட்டு வரலாம். பட் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே டீமை விட்டு எடுத்துருவாங்க சிவம் டூபேவா, தான் நடக்கும். விராட் கோலி வந்து T20 இன்டர்நேஷ்னல் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஸோ அதுக்கான நேரம் கரெக்டாக வந்துருச்சு. ரோஹித் சர்மா கப்பு ஜெயிச்சிட்டா அவருமே வந்து போயிடுவார். இதான் வந்து அடுத்து நடக்கும். கப்பு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் தான் டீம்ன்றது மூவ் ஆகும். ஸோ இது என்னோட கெஸ்ஸிங். இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஜூன் 29 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டைமிங்க்கு. கிங்ஸ்டன் ஓவல் பார்படாஸில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். இந்த பிச்சை பொறுத்தவரையா நியூட்ரலான ஒரு ட்ராக்கு, பேட்டர்ஸுக்கும் ஹெல்ப் கிடச்சிருக்கு. இனிஷியலாக ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஓவரால் ஒரு பக்காவான நியூட்ரல் ட்ராக்கு, ரொம்ப ட்ரை ட்ராக்கு, ரொம்ப ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படி கிடையாது. நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த பார்படாஸ் விக்கெட்டை பொறுத்தவரையா. பேட்பால் 1 ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஜூலை 1 இருந்து டிடிஎஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ டிடிஎஸுமே இல்லை. ஸோ அதனால் வித்ட்ரா பண்ணாமல் வைங்க. ஜூலை 1 அப்புறம் வித்ட்ரா பண்ணால் உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது. அதுக்கப்புறம் எப்போயுமே டிடிஎஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சேம் உங்களுக்கு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸ்மால் லீக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். டிடிஎஸ் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேட்பால் 1 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. பல யூசர்ஸ் யாராவது தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நல்லா பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட கம்பெனியே வந்து வேறவங்களுக்கு மாற்றிட்டாங்க. அதனால் அவங்க அதிகமான ஒரு நல்லாவே வந்து யூசர்ஸ்க்கு நிறையா பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க நியூ கம்பெனி. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்பால் 1 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்ச் 30 மேட்ச் நடந்திருக்கு. 19 மேட்ச் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 11 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 160 ரன் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் ஃபைனலில் அமையும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு எப்படியா பேட் பண்ணிடணும். சவுத் ஆஃப்ரிக்காவை சேசிங்கில் கொண்டு வந்தால் அவங்க ஈஸியாகவே வந்து தோற்றுருவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட் பண்ணி 200 ரன் 180 அடிச்சிட்டா ஓரளவுக்கு டைட் பண்ணலாமே தவிர்த்து. இன்னொன்று ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, கிட்டத்தட்ட ஆடின எல்லா மேட்சுமே விராட் கோலி ஃப்ளாப். அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களும் வருவாங்க சவுத் ஆஃப்ரிக்காவும். திடீர்னு ஒரு சேம் வாட்சன் மாதிரி. ஸோ சேம் வாட்சனை பொறுத்தவரைய ஒரு ஐபிஎல் சீசனில் எல்லா மேட்ச் ஃப்ளாப் ஆகி ஃபைனலில் மட்டும் ஸ்கோர் பண்ணுவார். அந்த மாதிரி விராட் கோலி ஸ்கோர் பண்ணாலும் பண்ணது தான். ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டனாக விராட் கோலியை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் தான். ஏன்னா அவருக்கும் தெரியும் எல்லாருமே நம்மளை பார்த்துட்ருக்காங்க, முடிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்மளுக்கு T20 கரியரே வந்து முடிய போகுது, இன்டர்நேஷ்னலு அடுத்து எடுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு இருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பட் லாஜிக் வைஸாக பார்த்தோம்னா அவர் ஒரு பால் வந்து டாட் பால் ஆடி அடுத்த பால் அடிக்க போயிடுறாரு, அது எப்படியோ பட்டுறது, அதுக்கு அடுத்த பால் வந்து அவுட் ஆகிறாரு. கான்ஃபிடென்ட் இருந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதனால் கிராண்ட் லீக்கில் மட்டும் நீங்கள் கேப்டனைஸ் கப்னா விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். இங்கே கடைசி நடந்த 2 மேட்ச். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியா ஒரு மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடி இருக்காங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கிரவுண்டில் ஆடவே இல்லை. ரஷீத் கான் 3 விக்கெட்டு, ஃபருக்கி 3 விக்கெட். ஸோ இதில் இனிஷியல் ஸ்விங்குமே வந்து ஃபருக்கிக்கு நல்லாவே கிடச்சிச்சு. அதேமாதிரி ரஷீத் கான் பயங்கரமாக ஸ்பின் பண்ணார். ஸோ அப்போ இந்த சைடில் குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் சாம்சி இவங்க 2 பேர்த்துக்கு அட்வான்டேஜ் இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பும்ரா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பெல் பவுல் பண்ணார். ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் இந்த லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் எல்லாருமே வந்து விக்கெட்ஸை எடுத்துகிட்டு போனாங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஜாஸ் பட்லர் 83,
ஃபிலிப் சால்ட்டு 29 யூஎஸ்ஏக்கு எதிராக பயங்கரமாக ஹிட் பண்ணாங்க. அதில் கிறிஸ் ஜார்டன் டெத்தில் போட்டு 4 விக்கெட் எடுத்தார். அப்போ டெத்தில் இந்த சைடில் கண்டிப்பாக பும்ரா தான் வந்து டெத்தில் போட்டு போனார் இந்தியா சைடில். சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் டெத்தில் ஆண்ட்ரிக் நாக்கியாவோ அப்படி இல்லாட்டி ரபாடா தான் வந்து டெத்தில் போட்டுருவாங்க. அதில் ரபாடா நல்ல ஒரு ரிதமுக்கு வந்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு ஸ்டாட்ஸுமே நல்லாவே இருக்குது ரபாடாக்கு. ஸோ ரபாடா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஸோ பார்ப்போம். இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் நம்ம டீம் பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே செகண்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி டீம் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா vs இந்தியா ஃபைனல் வேர்ல்டு கப்போடது ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணாதீங்க. ஃப்ரீ டீமே வந்து ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயுமே டீம் வாங்காதீங்க, வாங்கியெல்லாம் ப்ளே பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. வின்னர் லாஸ்ட் நம்ம ஃப்ரீ டீம் தான். அதுலேயும் நான் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட ஐடியாவுக்கு நம்ம ஒரு டீம் கொடுக்குறேன்னா அதில் ஒரு சில ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். கேப்டனை மாற்றிக்கலாம், இல்லை ஒரு பிளேயரை மாற்றிக்கலாம். ஸோ வின்னு லாஸ் எதுனாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அது நிறைய பேர் வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே லெஃப்ட் ஆறீங்க, அதுக்கப்புறம் ஜாயின் ஆறீங்க. அது அப்படி இருக்காதிங்க. எங்கே இருந்தாலும் இருங்க. வின்னு லாஸ்ன்றது ஃபேண்டசியில் யாருக்காக இருந்தாலும் சகஜம்தான், மாறி மாதிரி தான் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். லெஃப்ட் ஆகி ஜாயின் ஆகி எல்லா பக்கம் மாறுறது வந்து அது தப்பு தான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ண பாருங்கள். டீம் கொடுத்தா அதில் ஒரு சில பிளேயரை மாற்றணும், கேப்டன் மாற்றணும் ஐடியா இருந்தால் மாற்றிக்கங்க. ஸோ அதான் நான் சொல்கிறது. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதுக்கான வின்னிங்ஸும் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ டெலகிராம்லேயும் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டீமுக்கு அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயுமே வாங்காதீங்க. இந்த ப்ரைம்னு சொல்லி ஃப்ரீ டீம்ஸை வச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லோன் பார்த்தோம்னா அதில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்னா அது ரைஸா ஹென்ட்ரிக்ஸ் தான். லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு அவர் 28 ரன் அடித்த மாதிரி தோணும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டோட்டல், ஒரு 50 ரன் 60 ரன் ஆடணும். அதனால் எப்படியாச்சும் நம்ம விக்கெட்டை கொடுத்துடக்கூடாது. ஒரு ரன்னாக வந்து ஸ்கோர் பண்ணியாச்சும் 20 தாண்டிடணுன்ற மாதிரி அவர் பேட்டிங் பண்ணதையும் நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்த்தோம். இவரோட பேட்டிங்லாம் இந்தியாவுக்கு எதிராக வேலைக்கே ஆகாது. எப்படி ஃபிலிப் சால்ட் வந்து ஃப்ளாப் ஆனாரோ அதே மாதிரி ரைஸா ஹென்ட்ரிக்ஸ் ஃப்ளாப் ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஆடல் மாக்ரம் ஸோ பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். மோயின் அலியே பவுல் பண்ணலை. ஸோ ஆடல் மாக்ரம் பவுல் பண்ணுறது குறைவு. பட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டச்சில் வந்து ஆடுவார். பட் ரொம்ப டெக்னிக்கலாக குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல்லாம் பவுல் பண்ணால் மாக்ரம் அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். மேபி குவிண்டன் டிகாக், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லரை நம்பி தான் இவங்களோட பேட்டிங்கே மூவ் ஆன் ஆகும். ரபாடா பவுலிங்கில், அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நாக்கியா, தப்ரேக் சாம்சி மோஸ்ட்லி வந்து விக்கெட்ஸுன்றதை ஓரளவுக்கு எடுப்பார். ஜஸ்ட்டு நல்லா தூக்கி போட்டு மிடில் வரக்கூடியவங்க சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இவங்களாம் வந்து டக்குன்னு அடிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ விக்கெட்டுன்றது சாம்சிக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி கேசவ் மகாராஜ் நல்லாவே ரெக்கார்டு வச்சுருக்காரு ஒரு சில ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸுக்கு எதிராக. அதுலேயும் இந்தியன் பேட்டர்ஸுக்கு எதிராக ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு டெஸ்ட் ஓடி எல்லாத்துலேயுமே வச்சுருக்காரு. விக்கெட்ஸுன்றையுமே எடுத்திருக்காரு. பிச்சை பொறுத்தவரையே ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கும் ஹெல்ப் இருக்குது, மீடியம் பேஸுக்குமே ஹெல்ப் இருக்குது. ஸோ இங்கே டெத்தில் பவுல் பண்ண போகிறது ரபாடா, ஆண்ட்ரிக் நாக்கியா டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஓவர்ஸில் மார்க்கோ யான்சன். மறுபடியும் சொல்கிறேன், டாப் லீக்கு சொன்னது தான். ஸோ டாப் லீக் ஃபார்ம்லேயே கிடையாது. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஹிட் அடிச்சிடுவார். அதேமாதிரி தப்பிச்சிட்டார். சேம் மார்க்கோ யான்சனுமே பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. ஏதோ ஒரு சில மேட்ச் ஒரு விக்கெட், அப்புறம் 0 விக்கெட்டு, ஏதோ சும்மா வந்து பவுல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தார் ஆப்கானிஸ்தான் கூட, இல்லைன்னு சொல்லலாம். பெரிய டீம்ஸ் கூட கொஞ்சம் தடுமாறி பார்த்துருக்கோம். சப்போஸ் இவங்க 2 பேர் கொஞ்சம் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன் 0 விக்கெட்ஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ரிஷப் பண்டோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுகளுக்கு எதிராக வந்து போராக தான் இருந்திருக்கு. அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஷாட் ஆட போகிறாரு. அப்போது விக்கெட்டுன்றது எடுக்கிறாங்க. சாம் கரன் ஃபார்ம்லேயே கிடையாது. அவர் இந்தியாவுக்கு எதிராக விக்கெட்டே எடுத்ததே கிடையாது. 8 மேட்ச்சில் 2 விக்கெட் அவ்வளோ தான் எடுத்திருக்காரு. அவருக்கு ஃப்ரீ விக்கெட் கொடுத்தவர் தான் ரிஷப் பண்ட். ஆவரேஜ் சவுத் ஆஃப்ரிக்கா வெறும் 10 ரன் தான் ஆவரேஜே இருக்குது. ஸோ ஆவரேஜ் வைஸாக பார்த்தா கொஞ்சம் டவுட்டு. ஆனால் இவருக்கு அட்வான்டேஜ் என்னென்னா 2 கேட்ச் மினிமம், 2 ஸ்டெம்பிட் மினிமம். இதுலேயே வந்து 50 பாயிண்ட்ன்றது ரிசர்வ் பண்ணி கிடைக்கிது. அதனால் ஒரு சேஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பராக வந்து நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு 20 ரன் அடித்தா கூட ஏதோ ஒரு 40-45 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிடுறதுனால ட்ராப் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. சூரியகுமார் யாதவோட ஃபேவரட் டீமு இங்கிலாந்தும் சவுத் ஆஃப்ரிக்கா தான். போன மேட்ச் நல்லா ஃபார்முக்கு இருக்கார். இந்த கிரவுண்ட்லேயுமே ஒரு மேட்ச் ஆடினப்போ நல்லா தான் ஆடினார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக. கண்டினியூ பண்ணலாம். பிக் மேட்ச்சு ஒரு நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். சிவம் டூபே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிவம் டூபேவோட பேட்டிங் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ரிங்கு சிங் தான் அந்த இடத்துல ஆடி இருக்கணும். சிவம் டூபே ஆட வச்சாங்க. என்ன லாஜிக்குன்னு தெரியல. அது எப்படியோ ஜெயிச்சு வந்து போயிட்டாங்க.
சிவம் டூபேவை பொறுத்தவரையா ஸ்பின்னர்ஸ் போட்டால் அடிப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவம் டூபே வரப்போ இங்கே ரபாடா, அதுக்கப்புறமா ஆண்ட்ரிக் நக்கியா, மார்க் ஆன்சன்லாம் பவுன்ஸ்லாம் போட்டால் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் கேசவ மகாராஜ் சம்சிங் பதிலாக அந்த பிராட்மேன்ற பிளேயர் எடுத்துகிட்டு வந்துட்டால் இன்னுமே கஷ்டமாக போயிடும். கிறிஸ் ஜார்டன் போட்டால் ஒரு பால்லே வந்து அவுட் ஆகிற சிவம் டூபே, ரபாடா, ஆண்ட்ரிக் நக்கியா, மார்க்கோ ஆன்சன்லாம் போடுற பால்லாம் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபஸ்ட்டு சிவம் டூபே ஆர்ஆர்ன்றதே பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். போன விக்கெட் வந்து ஸ்பின் விக்கெட்டாக இருந்ததுனால ஜடேஜா, அக்சர் பட்டேல் எல்லோரும் ஓவர் போட்டாங்க. இது கொஞ்சம் மீடியம் பேஸ் சப்போர்ட் பண்ணால் ஹார்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். பேட்டிங்லையுமே மினிமமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸு. ஜடேஜா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக ஒரு ரிதம்லே கிடையாது. அக்சர் பட்டேல் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்கு. கண்டிப்பாக நிறைய ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்கப்போ அவரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். விக்கெட்டுன்றதை எடுத்து கொடுப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ரா பெரிய மேட்ச் பிளேயரு, மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். ரைசா ஹென்ட்ரிக்ஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஹர்தீப் சிங் இல்லை பும்ராவுக்கு எதிராக. குல்தீப் யாதவ் தூக்கி போட்டு மிடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கண்டிப்பாக மறுபடியும் விக்கெட் எடுத்துருவார். அதில் மார்க்ரம் மாட்டலாம். அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் என்ன தான் ஹிட் பண்ணாலும் ஒரு பால் அவுட் ஆக சான்ஸ் இருக்கும். ஸ்டப்ஸு, டேவிட் மில்லரு, ஸோ மார்க் ஆன்சன், இந்த மிடில் இருக்கக்கூடிய எல்லாருமே குல்தீப் யாதவுக்கு தடுமாறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மேபி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டு குல்தீப் யாதவ் வாங்குறது கூட சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 மேட்ச்க்கு அப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் எல்லா மேட்சுமே 2-3 விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறாரு. ஸோ பார்க்கலாம். ஓரளவுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. அடுத்ததாக சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் இங்கே குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, அந்த 4 பேர் வந்து சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸ். அதே இது இவங்க சைடில் பார்த்தோம்னா ரபாடா, அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக்கு ஓரளவுக்கு சொல்லலாம். மற்ற யாருமே வந்து கேப்டன் கொடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆண்ட்ரிக் நக்கியா என்ன தான் பேஸ்ன்னு பவுல் பண்ணாலுமே குவாலிட்டி டீம்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து அடிச்சிருவாங்க இவரை. ஐபிஎல்லே இந்தியன் பிளேயர்ஸ் எந்தளவுக்கு வந்து ஹிட் பண்ணாங்கன்றது பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் இனிஷியலாக விக்கெட் போகும், ஸ்விங் இருக்குன்ற மாதிரி டீம் செட் பண்ணிங்கன்னா மார்க் ஆன்சனை முக்கியமாக பிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஏதாவது ஒரு பிளேயரை கட் பண்ணி கூட மிடில் ஆர்டருக்கு பேஸில் கேப்டன் கொடுத்து போகலாம். அந்தளவுக்கு வந்து போகாது, ஓரளவுக்கு வந்து விக்கெட் வந்து நல்லாயிருக்கும் பேட்டிங்க்கு. இந்தியா ஜெயிப்பாங்கன்ற கான்செப்டில் டீமை போடுங்க. இங்கிலாந்துக்குமே வந்து ஆடுறப்போ அப்படி நம்ம டீம் கரெக்டாக தான் வந்து நம்ம டீம்ன்றது கொடுத்துருந்தோம். ரிஷப் பந்துக்கு பதிலாக அக்சர் பட்டேல் இருந்தால் பெரிய ஒரு வின்னாக கிடச்சிருக்கும். இல்லாட்டி வைஸ் கேப்டனாக நம்ம ரோஹித் சர்மாவோ இல்லாட்டி குல்தீப் யாதவோ கொடுத்துருந்தாலே ஈஸி வின். பும்ரா கொடுத்தா கூட விராட் கோலி போய் அந்த வேர்ல்டு கப்பே முடிச்சு விட்டார். விராட் கோலி அந்தளவுக்கு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆர்சிபியில் இருக்க ஒரு அக்ரஸிவ் வந்து விராட் கோலிகிட்ட இந்தியன் டீமில் இல்லை. அது வந்து ஒரு உண்மையான கருத்து தான். ஆர்சிபியில் ஒரு பாலுக்கும் கத்துவார். அதேமாரி ஒரு ரன் அவுட்டுக்கும் வேறு யாரோ விக்கெட் எடுத்தது கற்றுவார். அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் நாட்டுக்காண்டி ஆடுறப்போ அந்த இது வந்து சும்மா வந்து ஆடுற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ விராட் கோலியை தப்பாக சொல்லலாம். ஏன்னா நானே ஒரு விராட் கோலி ஃபேன் தான். பட் அவர் நடந்துக்கிற விதம் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது நம்ம பார்த்துடலாம். கிராண்ட் லீக்ஸில் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸு ஹென்ரி கிளாசன் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். சாம்சி ஜிஎலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். இங்கே உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸில் அக்சர் பட்டேல், ஹர்தீப் சிங். இப்போ எல்லோரும் யோசிப்பாங்க போன மேட்ச் ஹர்தீப் சிங் விக்கெட் வாங்கலாம் அப்படின்னு. இந்த மேட்ச்சில் மினிமம் 2 விக்கெட் ஹர்தீப் சிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிறைய பேர் ட்ரா பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பேஸில் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்தியன் டீமுக்கு ஃபேவராக இந்தியன் பிளேயர்ஸை எடுத்து கேப்டன் கொடுங்க. இந்தியா ஜெயிக்கிறது உறுதி. இந்தியா கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க. இந்தியாவுக்கு கரெக்டான ஒரு சந்தர்ப்பம். ஸோ வேர்ல்டு கப்பு வந்து 50 ஓவர் தோற்றுட்டு T20 வராங்க. இதை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் வந்து ரோஹித் சர்மா வெளியே போவார். கிட்டத்தட்ட தோனிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா தான் கப் அடிக்கிற மாதிரி இதுதான் கான்செப்ட். கண்டிப்பாக தான் வந்து நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டீமையுமே இந்தியாவுக்கு ஃபேவராக மேக் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம். டிகாக் 10 மேட்ச்சில் 44 ரன் ஆவரேஜ். எப்பயுமே டிகாக் வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்லாவே ஆடுவார். யார் போல் பண்ணாலுமே நல்லாவே ஹிட் பண்ணுவார். ஆனால் இப்போ என்னென்னா அவரோட அந்த ஆஃப் சைட் கேம்ன்றதே குறைஞ்சிருக்கு. ஆஃப் சைடில் ஈஸியாக வந்து ஆடிட்டே இருப்பார். இப்போ வந்து அவரால் ஆட முடியல. லெக் சைடு தான் வந்து ஆடுறாரு. அதில் மேபி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஆவரேஜ் வைஸாக நல்லாவே வந்து 44 ரன் ஆவரேஜ் பெட்ரு. ஆடல் மார்க்ரம் 7 மேட்ச்சில் 33 ஆவரேஜ். பட் கொஞ்சம் மேலே டாப்லேயே வந்தால் ஒரு 2-3 4 அடிக்கலாம். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். டேவிட் மில்லர் 43 ஆவரேஜ். சேசிங்காக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. பட் குல்தீப் யாதவுக்கு கொஞ்சம் தடுமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரபாடா 12 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்துக்காரு ஹெட்வேட்டில். ரைசா ஹென்ட்ரிக்ஸ் 24 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில். ஆண்ட்ரிக் நக்கியா ஹெட்வேட்டில் 9 மேட்ச்சில் 6 விக்கெட்டும். மார்க் ஆன்சன் 2 மேட்ச்சில் 2 விக்கெட். ஹென்ரி கிளாசன் 27
ஆவரேஜ் 9 மேட்ச்சில். கண்டிப்பாக இந்த மேட்சும் ஹென்ரி கிளாசன் ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் 30 ரன் ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஸ்பின் எடுத்துகிட்டு வந்தாலுமே ஓரளவுக்கு ஏதாவது ஒரு 2 6 அடிச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடுவார். குவாலிட்டியான பிளேயர். ரோஹித் சர்மா 28 ரன் ஆவரேஜ் 17 மேட்ச்சில். வென்யூவில் 3 மேட்ச்சில் 96 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி வென்யூவில் 1 மேட்ச்சில் 25, ஹெட்வேடில் 13 மேட்ச்சில் 35 ரன் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்லாம் வந்து ஹையாக தான் இருக்குது. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் தான் ரொம்ப போராக இருக்குது. ரிஷப் பண்ட் 10 மேட்ச்சில் 108 ரன்னு, கிட்டத்தட்ட 10 ரன் தான் ஆவரேஜே வருது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. வென்யூலையுமே ஃப்ளாப்பு தான். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அட்வான்டேஜ்ன்றது அவருக்கு இருக்குது. சூரியகுமார் யாதவ் 68 ரன் ஆவரேஜ், 55 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் இங்கிலாந்துக்கு எதிராக, அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக. இதுக்கு காரணம் என்னென்னா பேச விரும்பக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல ஸ்பீடாக போடுறப்போ அதை எந்த சைடு வேணால் தூக்கி விடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பவுலர்ஸுமே இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். அட்வான்டேஜ் சூரியகுமார் யாதவ் பக்கம்தான். வென்யூலையுமே 53, ஹர்திக் பாண்டியா 33 ஹெட்வேடில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 30 ரன்னு. அக்ஷர் பட்டேல் ஹெட்வேடில் 6 விக்கெட்டும் வென்யூவில் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் ஹெட்வேடில் 2 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. வென்யூவில் 1 மேட்ச்சில் 2 விக்கெட்டும். ஜஸ்பீத் பும்ரா ஹெட்வேடில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட்டும் வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ஹெட்வேடில் 5 மேட்ச்சில் 8 விக்கெட்டும் வென்யூவில் 1 மேட்ச்சில் 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. இதில் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஹெட்வேட் 2 மேட்ச்சில் 6 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ ரீசன்ட் ஃபார்மே அவர் விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா சப்போஸ் சேசிங் வந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு 180 அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக குல்தீப் யாதவை அட்டாக் பண்ண போவாங்க. அது மாக்ராமாக இருக்கட்டும், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ்னு. ஸோ பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கிலாந்து பேட்டர்ஸ் எப்படி தடுமாறுனாங்களோ அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸும் தடுமாறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு கீ குல்தீப் யாதவ் தான். ஸோ சேஃபாக போகணுன்னா ஹர்திக் பாண்டியான்னு போங்க. இல்லை அப்படின்னா சூரியகுமார் யாதவ். ரிஸ்க்காக போகணுன்னா டபுள் ஆப்ஷன் வேணாம், ஒரே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பவுலர் போகணும், பேட்டர் போகணுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா கேப்னா சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்னா கொடுத்துருங்க. இதே நீங்கள் குல்தீப் யாதவ் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங்குமே பிக் பண்ணணும். கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். அப்போ ரிஷப் பந்தை கட் பண்ணி ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துக்கலாம். ரபாடா ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு, இப்போ நல்ல ஒரு ரிதம்லேயுமே இருக்கார். பேட்டில் வைஸாகவும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ரபாடா அவுட் ஆகியிருக்கிறதுனால ரபாடாவை நம்ம எடுத்துக்கலாம். குவிண்டன் டி காக்கையும் ஹென்ரி கிளாசனையும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸ்மால் லீக்கில் ஹெட் 5 ஹெட் 4 ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். வேறு டைமிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். மினிமமாக உங்களுக்கு வின்னிங்கிறது கிடைக்கும். நம்ம டெலகிராமில் பார்த்தாலே தெரியும். நான் போஸ்ட் பண்ணுற வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன நம்ம ப்ளே பண்ணோம், நம்ம கிளாஸ் ஆன மாதிரி இருக்குது, சுமாரான டீம் அப்படின்னா அதுக்கு காரணம் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட வேறு டைமிங்கில் நான் ஜாயின் பண்ணுறது தான். இதுதான் உண்மை. ஸோ அதனால் ஓரளவுக்கு டீம் போடுறப்போ கூட நான் வந்து எஸ்கேப் ஆகிடுறேன். பட்டு இப்படியெல்லாம் போக முடியாது. நல்ல டீமு, நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாவது கொண்டு போகணும். ஸோ அதுதான் நம்மளோட இது. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் அடுத்து ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டை பிடிச்சி கரெக்டாக வந்து எல்லா மேட்சும் வின்னிங் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் டெலகிராமில். ஸோ அது வரைய உங்களுக்கு மாற்றங்கள் இருந்தால் மாற்றங்கள் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ 2K டெக்கன் ஆஃபர் கூட யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மைஃபேப்லோன் ஆப்பை. முன்னாடி எல்லாம் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவுக்கு ஃபேவராகவே டீமுன்ற செட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சில டீம் வேணால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராகவும் நியூட்ரலாகவும் போடுங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், நம்புகிறோம். ஸோ பார்க்கலாம்.